श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 20. ஈஷா வாஷ்யத்தின் சர்வவியாபி பரமாத்மா அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அந்த வேலைக்காரி வெறும் 8 வயது சிறுமி. அவள் உடலிலே பழைய கிழிந்த ஆடைகள் இருந்தன. ஆனால் அவள் பாடலின் மூலம் வேறொருவரின் ஆரஞ்சு நிறப்புடவையை விவரித்து கொண்டிருந்தாள். அந்த அழகான சேலையின் பல்வேறு அம்சங்கள் அந்த பாடலின் மூலம் விவரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. புடவையில் நெய்யப்பட்ட ஜரிகை, புடவையின் கரை துணி, தலைப்பு போன்றவற்றின் வர்ணனை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றது. இந்த பாடலை பாடுவதில் ஆழ்ந்திருந்தாள். அந்த வேலைக்காரியின் நிலை வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது. தான் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு தானியங்கள் கூட கிடைப்பதில்லை. உடலை மறைக்க பழைய கிழிந்த ஆடைகள். ஆனால் அவள் யாரோ ஒருவர் அணிந்திருந்த ஆரஞ்சு புடவையை பற்றிய பாடலை மகிழ்வுடன் பாடிக்கொண்டிருந்தாள். அந்த சிறுமியின் வழியற்ற நிலை. ஆனால் அவளின் மகிழ்ச்சியான மனநிலையை கண்டு தாஸ்கனு பரிதாபப்பட்டார். ஸ்ரீ மோரேஸ்வர் பிரதானிடம் அவர் கூறியதை கேளுங்கள். வில்லே பார்லேயில் வசிக்கும் சிறந்த பக்தரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான ராவ் பகதூர் ஸ்ரீ மோரேஸ்வர் பிரதானிடம், தாஸ்கனு, இந்த பெண்ணின் உடலில் தேவையான உடைகள் இல்லை. அவளுக்கு 1 அல்லது 2 புடவைகளை கொண்டு வாருங்கள். உங்கள் பணிவான சேவை சாயி ஈஸ்வரன் முன் சமர்ப்பிக்கப்படும் மற்றும் புண்ணியமும் கூட சேர்ந்து முடிந்து கொள்ளும். ஸ்ரீ மோரேஸ்வர் பிரதான் இயல்பிலேயே பெரும் தன்மையும் கருணையும் கொண்டவர். ஹரிதாஸுக்கு சமமான தாஸ்கனு கேட்டுக்கொண்டதால் அவர் உடனடியாக முடிவு செய்தார். அழகான புடவையை கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். தினமும் தரம் குறைந்த உணவை உண்ணும் ஒருவருக்கு திடீரென ஒரு தட்டிலே 5 சுவை உணவு கிடைக்கிறதோ அதை போன்றுதான் அந்த பெண்ணுக்கும் நடந்தது. அடுத்த நாள் அதே பெண் புதிய புடவை அணிந்து சுற்றித் திரிந்தாள். ஓடி விளையாடினாள். மற்ற பெண்களை விட அழகாக இருந்தாள். சேலை உடுத்திக் கொள்வதில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மறுநாள் அந்த பெண் கிடைத்த புடவையை பெட்டியிலே வைத்துவிட்டு பழைய கிழிந்த உடைகளையே அணிந்துள்ளாள். ஆனால் அவளது மனோபாவத்தால் அதே மகிழ்ச்சியுடன் இருந்தாள். எந்தவித வருத்தமோ துக்கமோ அவளில் காணப்படவில்லை. அந்த வேலைக்காரி புதிய சேலை அணியவில்லை. அவள் நிலைமையை சமாளித்து வந்தாலும் அவளது மகிழ்ச்சியான அணுகுமுறை அவளது மனத்தாழ்மையை விட அதிகமாக இருந்தது. அந்த பணிவு உணர்வு அந்த பெண்ணின் மகிழ்ச்சியான உணர்வுகளுடன் இணைந்திருந்தது. தாஸ்கனு இதை அனுபவித்து கொண்டிருந்தார். புதுச்சேலையை வீட்டிலே பத்திரமாக வைத்திருந்தாள். பழைய கிழிந்த ஆடையே அணிந்திருந்தாள். ஆனால் புதுப்புடவை உடுத்தாத குறையோ தாழ்வு மனப்பான்மையோ கூட அவளது அணுகுமுறையிலே தென்படவில்லை. இயலாமையால் ஏழ்மை நிலையில் கிழிந்த பழைய ஆடைகளை அணிந்தாலும் செல்வந்தராக இருந்தும் இன்ப துன்ப உணர்வுகளுக்கு அப்பால் இருந்தும் வறுமை நிலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தேவையில்லாமல் செல்வத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதுதான் சரியான நடத்தை. சூழ்நிலையை எளிதிலே ஏற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றும். ஆனால் நல்ல நிலையிலே இருந்தும் புதிய ஜரிகையுள்ள பட்டாடைகள் வாங்கும் திறன், ஆனால் தேவையில்லாமல் அதை காட்டிக்கொள்ளக்கூடாது. செல்வத்தை பெருமையாக காட்டக்கூடாது. செல்வத்தை வெளிக்காட்டக்கூடாது. இதுதான் சிறந்த வாழ்க்கை முறை. இதுவே பணிவுடன் வளமான வாழ்வு எனப்படும்.
இதில் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் உணர்ச்சிகளின் பிணைப்பு ஒரு நபரை பிணைக்க முடியாது. அருகில் நிறைய செல்வம் இருந்தாலும் அதில் இன்ப உணர்வு இருப்பதில்லை. ஒட்டிக்கொள்ள எதுவும் இல்லை என்றால் துக்கம் வலி அல்ல, வறுமையின் சகிப்புத்தன்மையுடன் இருப்பதை ஏற்றுக்கொள்வது சமமாக வாழ்வதாகும். அதாவது காலத்தை தோற்கடிக்க வேண்டும். இதுதான் தாஸ்கனுவின் ஈஷா வாஷ்யாவின் பிரச்சனை. பாபா இவ்வளவு தனித்துவமான முறையிலே காக்கா சாஹிப் தீக்ஷித்தினுடைய வேலைக்காரனான ஒரு அப்பாவி பெண்ணால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சில நொடிகளில் எளிதிலே தீர்த்து வைத்தார். அந்த பெண்ணால் தான் தாஸ்கனுவுக்கு புதையல் போன்ற பாவர்த்த போதினியின் மூல அர்த்தம் சாரம் கிடைத்தது. சுருக்கமாக இந்த பிரம்மாண்டத்தினுடைய விரிவாக்கம், இந்த முழு புலப்படும் உலகம் கடவுளால் மட்டுமே வியாபித்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் இல்லாத ஒரு இடமே இல்லை, கடவுள் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இடமில்லை என்ற கருத்தை எந்த சாமானியனும் புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் பரிபூர்ணமானவர். இந்த உலகமும் கடவுளால் நிரம்பியுள்ளது. தெய்வீக மூலத்தின் ஒரு பகுதி பூரண உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எஞ்சியிருப்பது சரியான தெய்வீக அங்கமாகவே இருக்கும். ஸ்லோகம்: ஓம் பூர்ணமதகா பூர்ணமிதகா பூர்ணாத் பூர்ணமுச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவச வசிஷ்யதே. இது ஈஷா வாசிய சாந்தி பாடலில் இருந்து ஒரு ஸ்லோகம். கடவுள் எங்கும் நிறைந்திருப்பதை பற்றிய தகவல் இந்த ஸ்லோகத்தின் மூலம் பெறப்படுகின்றது. அந்த பெண்ணினுடைய வறுமை இந்த உலகத்தின் ஒரு பகுதியாக இருப்பது கடவுளின் ஒரு பகுதியாகும். பெற்றவருக்கு புது சேலையை கொடுக்கும் செயல், இவையெல்லாம் இறைவனின் வெவ்வேறு வடிவங்கள். இவை அனைத்திலும் கடவுள் இருக்கின்றார். நான் என்னுடையவன் என்ற மாயையின் பிரம்மையை முற்றிலுமாக அகற்றவும், அகந்தையையும் அகங்காரத்தையும் முற்றிலுமாக கைவிட்டு எப்பொழுதும் பெருமையில்லாமல் நடந்து கொள்ளுங்கள். விதியின் இன்பங்கள் நமது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த செயல்களின் விளைவுகளாகும். எனவே இன்பங்களிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதால் அவற்றை அனுபவித்து கொண்டே இருங்கள். தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடவுளிடம் இருந்து பெறப்பட்ட செல்வத்தையும் சொத்துக்களையும் அனுபவிக்கவும். பிறருடைய பணத்திற்கோ சொத்துக்கோ ஆசைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் வேண்டாம். பாபா எப்பொழுதும் தனது அமிர்த குரல் மூலம் இத்தகைய அறிவுரைகளை வழங்குவார். பல பக்தர்கள் பாபாவின் இத்தகைய செயல்களை அனுபவித்தனர். இறக்கும் வரை ஷீரடியை விட்டு வெளியே செல்லாத பாபா பக்தர்களின் நலனுக்காக ஜனங்கள் மற்றும் காட்டிலே எங்கும் திடீரென தோன்றினார். சிலருக்கு அவர் மச்சேந்திர காட்டிலே ஸ்ரீ பாலராமான்கரை சந்தித்து தரிசனமளித்தார். மற்றவர்களுக்கு அவர் கோலாப்பூர், சோலாப்பூர் அல்லது ராமேஸ்வரம் போன்ற பல நகரங்களில் தோன்றி தரிசனமளித்தார். பாபா தனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற பல வழிகளிலே தோன்றினார். சிலருக்கு கனவிலும் சிலருக்கு விழித்திருக்கும் போதும் தரிசனம் தந்தார். ஒளி அல்லது உணர்வு வடிவிலே அவர் மாறு வேடத்திலே நிகழ்த்தினார். நேரிலே ஆஜராகி ஒருவருக்கு தரிசனம் கொடுப்பதும் வழக்கம். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 20. ஈஷா வாஷ்யத்தின் சர்வவியாபி பரமாத்மா அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।